இன்னைக்கு 16,000 rupees பட்ஜெட்ல ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் பிசி தான் பில்ட் பண்ண போறோம். இந்த பிசி பாத்தீங்கன்னா RGB கேபினட்டோட பார்க்க லுக் லைக் நல்ல பர்ஃபார்மன்ஸா இருக்கிற மாதிரி ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ண போறோம். இந்த கேமிங் பிசியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 16,000 rupees. சரி ஓகே, இன்னைக்கு அசெம்பிள் பண்ண ஆரம்பிப்போம். இந்த கேமிங் பிசிக்கு நாம யூஸ் பண்ற கேபினட் பாத்தீங்கன்னா என்ட்ரோட பிரின்ஸ் கேபினட். இது பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேபினட். இந்த கேபினட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 6,500 rupees வரும். இதோட லோ பட்ஜெட்ல பண்ணலாம். இதோட லோ பட்ஜெட்ல பண்ணீங்கன்னா பேனல் பாத்தீங்கன்னா இது அக்ராலிக் பேனல் வரும். இது பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் பேனல் வரும். அது லுக் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த கேபினட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 3,500 rupees வரும். இது நம்ம யூஸ் பண்ற போர்டு பாத்தீங்கன்னா இன்டெலோட H81 மதர் போர்டு. இந்த மதர் போர்டு பாத்தீங்கன்னா ஒரு ரீஃபர்பிஷ்டு மதர் போர்டு. இந்த மதர் போர்டு 1 year வாரண்டியோட ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம மார்க்கெட்ல இந்த மதர் போர்டு செப்பரேட்டாக வேணாலும் நமக்கு கிடைக்கும். இந்த மதர் போர்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,000 rupees வரும். இதில் பார்த்தீங்கன்னா i3 4th, i5 4th, i7 4th இந்த எல்லா வேரியன்ட் ப்ராசரும் 4th ஜென்ரேஷன் சப்போர்ட் ஆகும். இந்த ப்ராசரை மதர் போர்டு சைக்கிளில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். தெர்மல் பேஸ்ட் இந்த ப்ராசரோட ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா i3 4th ஜென்ரேஷன் ப்ராசரோட வேரியன்ட் 4130. இது 3.40 GHz கிளாக் ஸ்பீட் உள்ள இது ஒரு 4 கோர் 4th உள்ள ப்ராசர். இது ஆன்போர்டில் வர ஸ்டாக் கூலர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பட்ஜெட் பிசின்றதுனால இந்த ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ணுறோம். சாம்சங்கோட 8GB ரேம். இந்த ரேமோட பஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1600 MHz. 2 ரேம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 16GB வரைக்கும் ரேம் அப்டேட் பண்ண முடியும். 2 ரேம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சீக்கிரத்தோட 500GB ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீக்கிரத்தோட வீடியோ ஹார்ட் டிரைவ் இதுக்கும் 1 year வாரண்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்டர் பிராண்ட்லேருந்து 500 watts SMBS யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கிராஃபிக் கார்டு வேணாலும் இதுக்கு அடிஷனல் நீங்கள் கிராஃபிக் யூஸ் பண்ணலாம். இந்த எஸ்எம்பிஎஸ் பவரே ஓகே தான். உங்களுக்கு ப்ரீமியம் வேணால் ப்ரீமியம் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணலாம். பட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2,000 rupees சேர்ந்து வரும். சரி ஓகே, இப்போ அசெம்பிள் பண்ணலாம். உங்களுக்கு இது எஸ்எம்பிஎஸ்ஸே போதும். 500 watts என்எஃப் தான் இது யூஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்தா நார்மல் SMBS தான், 24 pin SMBS. USB பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவ் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, LED பார்த்தீங்கன்னா உங்களால் இது பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும் கலர்ஸ். LED கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு USB 3.0 போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு USB 2.0 போர்ட், ஒரு மைக் இன் போர்ட், ஒரு ஹெட்ஃபோன் அவுட் போர்ட். இந்த சைடு ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு USB 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 USB 2.0 போர்ட், ஒரு USB 3.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் பேனல் தான். பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக போனீங்கன்னா உங்களுக்கு அக்ராலிக் சீட் கிடைக்கும். அது டெம்பர் கிளாஸில் அக்ராலிக் சீட் கிடைக்கும். ஒரு 16,000 rupees பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு கேமிங் பிசி. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி RGB லைட் இது மாதிரி வாங்க நிறைய பேர் பில் பண்ண நிறைய கனவுகள் இருக்கும். ஸோ உங்களுக்காகவே ஒரு பெஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு பிசி பில் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நிறைய பிசி பில்ட் பண்ணி தரோம். இந்த பிசிக்கு எல்லாமே 1 இயர் வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வாரண்டி எங்கேயாவது தூக்கிட்டு அலையணுன்ற அவசியம் எதுவும் இல்லை. உங்களால் முடிஞ்ச நீங்கள் வாரண்டி கவர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா நாங்களே எல்லாம் வாரண்டி கவர் பண்ணி உங்களுக்கு புது ஸ்பேர் வாங்கி கொடுத்துருவோம். உங்களுக்கு கஸ்டமைஸ் பிசி எது வேணாலும் சரி, i3, i5, i7, உங்களுக்கு லோ பட்ஜெட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து உங்களுக்கு அப் டு 5 lakh வரைக்கும் உங்களுக்கு பிசி பில் பண்ணி தரோம். பெஸ்ட் ப்ரைஸ் நம்மகிட்ட இருக்கும். வித் ஆல் இண்டியா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. ஏதாவது நீங்கள் வாங்குற பொருள் டேமேஜ் இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அதாவது டிரான்ஸ்போர்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் எடுக்கும். இது மாதிரி ஏதாவது டேமேஜ் இருந்தால் நம்ம சைடு ஃப்ரீயாக கவர் பண்ணி தரோம். ஆல் இண்டியா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது.